ஹாய் நாடி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம், என்ன ஸ்பெஷல்? ஓகே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா சென்னையில மடிப்பாக்கம், அதாவது கைவேலி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல ஓகே ஃபைன். சீரக சம்பா 3-in-1 திண்டுக்கல் பிரியாணி அப்படின்ற ஒரு கடை இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் ஸ்ரீ செந்தூர் என்டர்பிரைசஸ் ஆப்போசிட்லயே இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு. இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து அண்டர் டாக் கடைன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு இது தெரியாது. ஆக்சுவலி இந்த ஏரியால இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியும். இது ஒரு 7-8 வருஷமா இந்த கடை இருக்கு. ஆக்சுவலி சின்ன டைனிங் தான் உள்ள பார்த்தேன். ரொம்ப பேருக்கு தெரியாது இது ஆக்சுவலி. ஆனா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம், ஐ மீன் இந்த சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரக சம்பா பிரியாணி மடிப்பாக்கம் அண்ட் வேளச்சேரி ஏரியால இந்த பிரியாணி கண்டிப்பா சொல்லலாம். நீ ஃப்ரீக்வெண்டா இங்க விசிட் பண்றதா ஒரு தகவல் உள்ள நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அப்பப்ப நான் வந்து பார்சல். ஓகே, இப்போ நம்ம வந்து டைம் என்ன? இப்போ நம்ம வந்து அன்டைம்ல வந்திருக்கோம். 4 o'clock மூவி முடிச்சிட்டு வந்திருக்கோம். மூவி பத்தி நாடி அவங்க vlogல போடுவாரு, அதையும் லிங்க் பண்றேன். 4:30 to 6:30 இது ஆக்சுவலி க்ளோஸ்ட் அப்படி இப்பதான் சொன்னாங்க. ஓகே, ஆர்டர் பண்ணிட்டு தான் வந்துட்டோம். நாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தந்தூரி சிக்கன் பிரியாணி, கோலா உருண்டை, கரண்டி ஆம்லெட், நானு பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப சிம்பிளான மெனு தான். நம்ம 3 பேர் தான் வந்திருக்கோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா அன் டைம் 4 மணி ஆயிடுச்சு. பட் இந்த கடை டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நாடி சொன்னதுனால ஒரு vlog கவர் பண்ணிடுவோம். மடிப்பாக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து அப்படின்னா இந்த ஷாப்பை மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்மளோட ஸ்டைல்ல எப்படி இருக்கு, ஏன்னா நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி அப்படிங்கிறனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ வேற கடைக்கு திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி இது ஒரு ஓகே, ஷூர் ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ள வாங்க, உள்ள செட்டப்புமே நீட்டா இருக்கு, பார்க்கலாம். நாடி மெனு ரெடியா இருக்கு. ஆக்சுவலா உங்க 3-in-1 காம்போ 4-in-1 காம்போலாம் இருக்கு நாடி. எனக்கு ஆனா அதெல்லாம் தெரியாது. வந்தமா ஒரு பிரியாணி. ஓகே, ஓ வாவ், ஃப்ளஃபியான கரண்டி ஆம்லெட் ஆல்சோ ரெடி. நல்லா இருக்கு, டெண்டர்னஸ் செமையா இருக்கு. நீ ஃப்ரீக்வெண்டா அந்த கடைக்கு வரதுக்கான ரீசன் மட்டும் சொல்லேன். சாலிடா திடீர்னு நம்ம ஊர்ல சாப்பிடணும் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோவேன். ஓகே, எனக்கு இதுக்கு முன்னாடி தவசுக்குட்டி என்ற ஒரு பிரியாணி கடை இருந்தது. பட் ஆனாலும் அதுக்குன்னா எனக்கு இது ஒரு அளவுக்கு நல்லா பிடிக்கும். ஓகே, அதனால ஃப்ரீக்வெண்டா ஒரு ஆஃப்டர்நூன் வந்து என்ன வாங்கிட்டு போயிடலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துருச்சு. நல்ல தந்தூரி சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ சூடாக இந்த டைம் கிடைக்குதுன்னா ஆச்சரியம் தான். அப்படியே டிபிக்கலாக நம்ம அந்த திண்டுக்கல் ஸ்டைல் வந்து அப்படியே நம்ம எதிர்பார்க்க முடியுது. நல்லா இருக்கு. ஒரு எக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட நாடி 4-in-1 காம்போலாம் இருக்கு. ஓகே, ப்ரான், எக்கு, சிக்கன், அப்புறம் ஈவன் மட்டனுமே அதில் சேர்ந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஃபர்ஸ்ட் 3-in-1 கொடுத்துருக்காங்க. இப்போ 4-in-1. நீ சென்னையில் இவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி கரெக்ட். நம்ம ஏரியாவில் போய் சாப்பிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்லா இருக்கு. கண்டிப்பா நம்ம டேஸ்ட் பிடிச்ச மக்களுக்கு இந்த பிரியாணி வந்து மிஸ் அவுட்டே பண்ணிடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவ்வளோ நல்லா. தால்சா எப்படா இருக்கு? தால்சாமே நல்லா இருக்கு. நல்லா தான் கரெக்ட். இந்த ஃப்ளேவருமே நல்லா நீட்டா இருக்கு. அந்த சீரக சம்பாவோட டேஸ்ட் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. சூடா சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஜெட்டா அப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா கோலா உருண்டையும் வந்துருச்சு. கோலா உருண்டை சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, எதிர்பார்க்காத சைஸ் இருக்கு. கேஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண நான் அப்புறம் பன்னீர் வந்துருச்சு. பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க வந்து நல்லா தான் இருக்கு. பட் டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இருக்கு. கரண்டி ஆம்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குங்க. கோலா உருண்டை மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அது ஒரு லேக்னே சொல்லலாம், நாட் அப் டு த மார்க் அப்படின்னு சொல்லலாம். கோலா உருண்டை மட்டும். மற்றபடி பன்னீர் பட்டர் மசாலா சூப்பர்.
டாடி பட்டர் நான் பன்னீர் எப்படி இருக்கு? நல்ல செம்மையா இருக்குடா. நான் இங்க இது சாப்பிட்டதில்ல ஆக்சுவலி, ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்கு. பட்டர் நான் அண்ட் பன்னீர். ஓகே. கரண்டி ஆம்லேட்டும் நான் சாப்பிட்டதில்ல, அதுவுமே நல்லா கரெக்டா இருக்கு. கோலா மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் சைடுல இருக்கு. உசுறு தட்டுது கோலா மட்டும். இது எல்லாமே perfect. மற்றபடி நம்ம ஒரு 4 மணிக்கு உள்ள வந்திருக்கோம். 4 மணிக்கு இந்த மெனுலாம் கிடைக்குதுன்னா ஒரு ஆச்சரியம் தான். நல்லா இருக்கு டேஸ்ட். அதான் ஃபர்ஸ்ட் மடிப்பக்கத்துல இப்படி ஒரு ஸ்பாட் அப்படின்னா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பா கொஞ்சம் அண்டர் ரேட்டடா இருக்கிற ஸ்பாட் இது. மக்கள் கொஞ்சம் வந்து அண்டர் டாக் எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. எனக்கு நான் பசியில் வந்தோம். கோலா உருண்டை மட்டும் தான் கொஞ்சம் சொந்தப்போல். ஆனால் எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கேண்ணா. ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்கு அவ்வளோ. ஓகே டாடி. மற்றபடி உன்னோட ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் எவ்வளோ கொடுப்பேன்? 4. 4 அவுட் ஆஃப். ஓகே. ஆமாம், ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. எனக்கு எதுக்கு 4ன்னு தெரியல, ஆனால் 4. ஓகே, சூப்பர். சரி 4.5 கொடுக்கும். ஓகே கைஸ், அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பாட் வந்து சென்னையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. Wolf of Food Street ஃபாலோ பண்ணுங்க. NTNG ஸ்பெஷலை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸைட்டிங்கான கூலி ரிவ்யூலாம் வந்துட்டே இருக்கு. 9 years from bye. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்